ஹே கைஸ், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு. இப்போ தான் நாங்கள் முடிஞ்ச கையோடு இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். இதை பற்றின கருத்து என்னென்னு மிஸ்டர் ஸ்ரீகபிலன்ட்ட கேட்போம் வாங்க. சார், இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இதை பற்றின உங்கள் கருத்து என்ன? எவ்வளோ யோசிக்கணுன்ருக்கு பார்த்தியா? அதான் பதில். ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் டக் அவுட். இன்றைக்கி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஃபஸ்ட்டு ஓடிஐயோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் மைசெல்ஃப் ஸ்ரீகபிலன் ஸ்ரீதர் இஸ் கோகுல் என்கின்ற கோபி. ஈடன் கார்டன்ஸில் வந்துட்டு இந்தியா வந்து 3 ஸ்பின்னரோட போனது தான் எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏன்னா ஈடன் கார்டனில் மோஸ்ட்டாக பேசர்ஸ் போட்டு தான் நம்ம பார்த்துருப்போம். இந்தியா என்னடானா 3 ஸ்பின்னர் கொண்டு போனாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி போட்டு புழக்க போகிறாங்க அடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நடந்தது என்னமோ அப்படியே ஆப்போசிட்டு. பவர் பிளேயில் என்னடானா ஹர்ஷதீப்பும் ஹர்திக் பாண்டியாவும் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஹர்திக் பாண்டியா போட்டு பட்லர் புழக்கிறான். ஹார்திக் பாண்டியா நியூ பால் போடுறது தானே வழக்கம். மெயினாக இருந்தது ஸ்பின்னர் தான். ஓகே, ஸ்பின்னர் என்னடா பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா சக்கரை வந்தாப்புல. சக்கரை ஸ்வீட்டாக ஒரு 3 விக்கெட் எடுத்தாப்புல. அண்ட் தென் வந்துட்டு பிஷ்னாய் வந்தான், அவனும் போட்டு திருப்பிட்டு காணாமல் அந்த சைடு இந்த சைடுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் வந்துட்டு அக்ஷர் பட்டேல் 3 பேரை ஏதோ போட்டு மொத்தமாக இங்கிலாண்டை வந்து 132 சுருட்டிட்டாங்க. ஆஸ் யூஸ்வல் வந்து ஹர்ஷதீப் வந்து பர்ஃபெக்டாக மேட்சோட டோன் வந்து செட் பண்ணி கொடுத்துட்டாரு எப்பயும் போல். நமக்கு தான் தெரியுமே, நல்லா ஹர்ஷதீப் சிங் வந்து எப்பயுமே நியூ பாலில் போட்டார்னாலே ஃபஸ்ட்டு 2 ஓவர்ஸ்லேயே மேக்ஸிமம் வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. சகலை வந்து ஓவர் டேக் பண்ணிட்டானாமா விக்கெட்ஸில். ஓகே. அப்போ வந்து ஒரு 2-3 இயர்ஸாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஹர்ஷதீப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருந்துருக்காரு பார்க்கும்போது. இப்போ பென் டக்கட் தெரியும்ல உங்களுக்கு, லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் இங்கிலீஷ் ஓப்பனர். பென் டக்கட் வந்து ஒரு 3-4 வருஷமாக வந்து ஐபிஎல்லில் வந்துட்டு அன்சோல்டாக போயிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த சீரீஸ் எப்படி பார்ப்பார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு இந்தியன் ஃபேன்ஸுக்கும் இந்தியன் ஃப்ரான்ச்சைஸுக்கும் ப்ரூவ் பண்ணுற சீரீஸாக பார்ப்பாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ஒரு கொஞ்சம் ஃபெயில், 4 ரன்னுக்கு அவுட் ஆகிட்டார். ஸோ ஹர்ஷதீப் சிங் வந்து அவரையும் விக்கெட் எடுத்துட்டார். ஸோ பில் சால்ட் வந்து ஆஸ் யூஸ்வல் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு வந்து மொக்கையை கொடுத்துட்டு திரும்பிட்டார். ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய இடி இன்னைக்கு. என்னன்னா, ஆர்சிபியோட மிடில் ஆர்டர் ஒரு ஓப்பனரும் 2 மிடில் ஆர்டர்லாம் இல்லை, பேட்டிங் லைனப்பே முடிஞ்சுது. லிவிங்ஸ்டன் வந்து எவ்வளோ பெரிய ஸ்கேமர்னு எல்லாருக்கும் தெரியும். அவன் வருவான், 2 பணமர அடி. அவன் தான் எனக்கு தெரிஞ்சு ரியல் கெத்துன்னு நினைக்கிறேன். எப்படி? இன்டர்நேஷ்னல் கெத்துன்னு நினைக்கிறேன். எப்படி? 2 பணமர ஹைட்டுக்கு 6 அடிப்பான். லியம் லிவிங்ஸ்டனோட எய்ம் என்ன தெரியுங்களா? மேட்ச் வின் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வந்தால் 2 6 அடிக்கணும், வீட்டுக்கு போய் உட்காந்துக்கணும் நீட்டாக. அது மாதிரி அல்ல. பில் சால்ட் வந்தான், பில் சால்ட் விக்கெட் எடுத்துட்டு ஹர்ஷதீப் சிங். அதுக்கப்புறம் பட்லர் வந்து ஒரு பக்கம் தனியாக அவன் பாட்டுக்கு ஆடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஹரி ப்ரூக் வந்தாப்புல. ஹரி ப்ரூக் வந்து கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் வந்து பில்ட் ஆச்சு பட்லருக்கும் ஹரி ப்ரூக்குக்கும். அப்புறம் என்னடா பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போதான் ரியல் கெத்து வந்தார். மிஸ்ட்ரி சக்கரை இல்லை, சக்கரவர்த்தி. உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. ஆமாம், இப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாப்புல. அப்புறம் T20 வேர்ல்டு கப் எடுத்துட்டு போவோம். நீ சக்கரவர்த்தி இல்லை, நீ மெழுகுவர்த்தி தான் அப்படின்னு போடனையோ 2 தட்டு தட்டி வீட்டுக்கு போ. பாகிஸ்தான் நாட்டை விட்டு வச்சுருவானுங்க. ப்ரூக்கோட விக்கெட் வந்து எடுத்துட்டாரு எப்பவும் போல். ப்ரூக்கு போனோடனே லிவிங்ஸ்டன் வந்தார் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடைய. நான்லாம் வந்து நீ இல்லைன்னு சொல்லு, நான் வந்து ஒரு ஆர்சிபி ஃபேனா. சரி, லிவிங்ஸ்டன் வந்திருக்காரு, ஒருவேளை இந்த 1001 படத்தில் வர மாதிரி தூதுவன் வருவான், நம்ம மாறி பெய்யும், நம்மை தஞ்சை நோக்கி அழைத்து செல்வான், அது மாதிரி லிவிங்ஸ்டன் தான் ஒருவேளை ஆளோ சந்திரா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் சரி போதும் தம்பி, கனவு கண்டது போதும், எந்திரிங்க அப்படின்னு அவனும் போல்ட் ஆகிட்டு போயிட்டாப்புல. ஜேக்கப் பெத்தல். ஆமாம், ஜேக்கப் பெத்தல் ஆர்சிபியின். இது நான் சொல்லி ஆகணும், ஏன்னா ஜேக்கப் பெத்தல் வந்து ரொம்ப ஹைப் பண்ணாங்க ஆக்சுவலாக. இப்போ வந்து ஏன் அப்படின்னா, அண்டர் 19 டேரெக்டாக வந்து இங்கிலாந்துக்கு வந்துட்டார். அண்டர் 19 வந்து ஒரு நல்ல எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்காட்டி இங்கிலாந்து டீம் வந்து உடனே கால் அப் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல.
ஐபிஎல் ஆக்ஷன் வரதுக்கு முன்னாடி வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட ஒரு டூர் போயிருந்தாங்க ம் இங்கிலாந்து. அந்த டூர் வந்து ஒரு 3 ODIs அண்ட் 3 T20 மேட்ச் நடந்துச்சு. அதில் வந்து ஜேக்கப் பத்தல் வந்து 1 down தான் விளையாண்டாரு. ஸோ ஹரி ப்ரூக் அவைலபிளாக இல்லை அந்த சீரீஸுக்கு. ஸோ அதனால் ஜேக்கப் பத்தல் வந்து 1 down தான் விளையாண்டாரு. 1 downல வந்து கொஞ்சம் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணார். ஓகேவா, வந்து நல்லா டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல்ல வந்து நாங்கள் எப்பயும் போல் இனிமேல் இவர் தான், இனிமேல் நீ தான் முத்து, இனிமேல் நீ தான்ல அப்படின்ற மாதிரி ஜேக்கப் பத்தல் அவ்வளோ காசு கொடுத்து எடுத்தோம். காசு கொடுத்து எடுக்கலன்னா எதிர்பார்ப்போடு எடுத்தோம். ஏன் அப்படின்னா வில் ஜாக்ஸ்லாம் தட்டி விட்டு சரி ஓகே அது அப்புறம் பார்ப்போம். வில் ஜாக்ஸ்லாம் தட்டி விட்டு நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்தோம். அப்புறம் மறுபடியும் வந்து டவுன் த ஆர்டர் இந்த மேட்ச் விளையாட வச்சுருக்காங்க. அது ஏன்னு தெரில. இப்போ வந்து ஜேக்கப் பத்தல் ஒரு ஃபெயிலியர் தான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஒரு 13 பால் ஆடினார். ஒரு பேடு பிபிஎல் சீசன். பிபிஎல் சீசன்லேயும் ரொம்ப பெருசாக ரெனகேட்ஸ், மெல்போர்ன் ரெனகேட்ஸில் விளாண்டாரு. உங்களுக்கும் தெரியும்ல, ரொம்ப பேடான சீசன் தான். இப்போ எதுக்கு ஐபிஎல் டீம் யாரெல்லாம் வந்து ஆர்சிபியிலேருந்து எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பேட் ஃபார்மில் போயிட்டுருக்காங்க. ஆர்சிபி யார் விட்றாங்களோ அவங்கெல்லாம் போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஒரு பெத்தர் அவுட் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் டேல் இன்ட்ரெஸ்ட் கண்டினியூ. எல்லாத்தையும் ஈஸியாக ரெட்டில் பண்ணிட்டாங்க. விக்கெட்ஸ் வந்து பிஸ்னாய்க்கு மட்டும் விக்கெட் இல்லை. பாண்டியா ஒரு விக்கெட் எடுத்துட்டான் கடைசியில். ஏமாற்றி 2 விக்கெட் எடுத்துட்டான் டெய்ல் இண்டர்ஸை. ஓகே, ஹர்ஷதீப் நல்லா போட்டான் பவர் பிளேயில். அது கேட்ச் ரிங்கு சிங்கெல்லாம் பாராட்டணும். நல்ல கேட்ச் பிடிச்சான். பர்ஃபெக்டான ஃபீல்டர். நல்ல கேட்ச் பிடிச்சான். ஒரே பாசிட்டிவ் வந்து ஆஸ் யூசுவல் பட்லர் வந்து நம்மளை இப்போ குழந்தைட்டாப்ல ஒரு காம்படிட்டிவான ஒரு ஸ்கோர் எடுத்துகிட்டு போய். அதே தான், நீளம் பிடிக்காத கலர் தான். இப்போ 132 அடித்தோடனே செகண்ட் இன்னிங்ஸில் ஃபர்ஸ்ட் வந்தோடனே சேட்டனும் அபிஷேக் சர்மாவும் போட்டு போலன்னு பிறந்தாங்க. ப்ரெஷர் இல்லை. ஓகேவா, ஒரு பெரிய ஸ்கோர் சேஸ் பண்ண போகிறோன்னு ஒரு ப்ரெஷர் இல்லை. ஸோ அதனால் நீட்டாக பேட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தோடனே பேட்டை தான் விடுவாங்க எப்பயுமே சாம்சனும் அபிஷேக் சர்மாவும். அதனால் நல்லா பேட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. சேட் அடுத்து தான் வந்தாப்புல விநாயக்குங்கிற மாதிரி கேப்டன் சூரியகுமார் வந்தார். சூரியகுமார் பற்றி உங்கள் கருத்து என்ன? ஓகே, சூரியகுமார் யாதவ் பற்றி தெரிஞ்சதான். ஆக்சுவலாக அவர் பேட்லேருந்து ரன்ஸ் வரும், இல்லைனா வந்துட்டு சீப்பாக அவுட் ஆகிட்டு போயிடுவார். ஸோ T20 பொறுத்த வரைக்கும் நிறைய 2-3 பெரிய இன்னிங்ஸ் வருது அப்படின்னா ஒரு 2-3 சின்ன இன்னிங்ஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அபிஷேக் சர்மா ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளாண்டாரு. ஒரு 130 தான் அப்படிங்கும்போது ஒருத்தர் வந்து 50 கிராஸ் பண்ணாலே வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அபிஷேக் சர்மா வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ளோ இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவர் கியர் சேஞ்ச் பண்ணி நல்லா விளையாண்டார். அதில் ரஷீத் வந்து ஒரு ட்ராப் விட்டார்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி, காட்டன் போல்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஓவர்லேயே வந்துட்டு 2 6 ஒரு 4 அடித்தார். அங்கேருந்து கியர் சேஞ்ச் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து விளையாண்டார். ஸோ நாட் அவுட்டில் போயிருந்துருக்கலாம். ஒரு அது விக்கெட் போயிட்டு மறுபடியும் ஹார்திக் பாண்டியா உள்ள வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆர்ச்சர் வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து பர்ஃபெக்டாக பவுல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பேஸு, அக்யூரசி, விக்கெட்டு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, தன்னைத்தானே லீட் ரோல் எடுத்துக்கிட்டு பவுல் பண்ண மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆர்ச்சரோடைய அந்த இனிஷியேட்டிவ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்ஜுரிக்கு அப்புறம் இந்த மேட்ச் கொஞ்சம் பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரே டீமாக திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, சூரியகுமார் யாதவ் இவங்கெல்லாம் போயிட்டு 2-3 சீரீஸ்லாம் விளையாண்டுட்டாங்க. ஸோ இவங்க இப்போ தான் ஒரு டீமாக வந்து விளையாடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன ஒரே ஒரு கொஸ்டின் அப்படின்னா, இது வந்து 2026 T20 வேர்ல்டு கப்புக்காக மோல்டு பண்ணுறாங்களோ அப்படின்னு எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து 2026 வந்துட்டு T20 வேர்ல்டு கப் வரப்போகுது. அதுக்கு வந்துட்டு இதே டீமை வந்துட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி இதே சூரியகுமார் கேப்டன்சியில் வந்துட்டு விளையாட விடுவாங்களா? இல்லை வந்துட்டு வைஸ் கேப்டன், இப்போ கில் வந்து வைஸ் கேப்டன் ஆகிட்டாரு, இப்போ மேபி அவர் மறுபடியும் T20 ஸ்குவாடில் அவங்க எடுத்தாங்கன்னா கேப்டன் ஆக்குவாங்களா? ஜெய்ஸ்வால் இருக்கார், பந்த் இருக்கார் விக்கெட் கீப்பிங்க்கு, அண்ட் தென் இவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேரையும் மறுபடியும் இந்த டீமுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணும்போது கேப்டன்சியில் ஏதாச்சும் சேஞ்ச் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? அண்ட் தென் வந்துட்டு டீமுக்குள்ளே வந்து கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஜெய்ஸ்வால் வந்தாருன்னா அபிஷேக் சர்மாவுக்கு இடம் கிடைக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அண்ட் தென் வந்துட்டு திலக் வர்மா அந்த பொசிஷன்லாம் எந்த மாதிரி அவங்க வந்து யோசிப்பாங்கங்கிறது ஒரு டவுட்டு தான். அது ஓகே. இப்போ வந்து 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதை வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2026 வந்து T20 வேர்ல்டு கப் நடக்குது. அது இந்தியாவில் தான் நடக்குது. அது தெரியல எனக்கு. இந்தியாவில் நடக்குது. ஓகே, ஸோ இந்தியாவில் நடக்குது அப்படிங்கும்போது இப்போ கொஸ்டின் என்னென்னா, இப்போ 50-50க்கும் டெஸ்ட்டுக்கும் சுப்மன் கில்லும் ரிஷப் பண்ணிட்டு ஜெய்ஸ்வால்லாம் விளையாண்டுருக்காங்க. இப்போ T20க்கு வந்து அவங்கள ரிப்ளேஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ஓகே, நல்ல கொஸ்டின் தான். இப்போ என்னென்னா, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 சீரீஸாக இதே டீம் தான் விளையாண்டுருக்காங்க இந்தியா. சவுத் ஆஃப்ரிக்கா போய் விளையாண்டாங்க, அயர்லாண்டு போய் விளையாண்டாங்க, வெஸ்ட் இண்டீஸ் போய் விளையாண்டாங்க.
பங்களாதேஷ் கூட விளையாண்டாங்க. இப்போ வந்து இவங்களோட விளையாடுறாங்க, இங்கிலாந்து கூட விளையாடுறாங்க. இங்கிலாந்து வந்து இப்போ அவங்களுடைய மெயின் டீம் இது, இங்கிலாண்டோட மெயின் டீம் இது, கரெக்டா? ஸோ இவங்க வந்து இப்போ மறுபடியும் அவங்க இன்க்ளூட் பண்ணல. மெயின் டீம் இங்கிலாண்டோட மெயின் டீம் தானே. பட்லர் கேப்டனு, அப்புறம் பெத்தில் அவங்களாம் இருக்காங்க. பில்சால்ட் தானே அவங்களோட ஓப்பனர். லிவிங்ஸ்டனு டாப் கிளாஸ் ஆல்ரவுண்டர். இல்லை இன்னும் சாம் கரன் அந்த மாதிரிலாம் இருக்காங்களே அதில். ஓகே, ஸோ ஒரு சில பேர் மிஸ் ஆகுறாங்க, சாம் கரன் அது மாதிரி ஆள்லாம் மிஸ் ஆகுறாங்க. ஓகே, பட் எனக்கு தெரிஞ்சு இதே டீமோட தான் கோரோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் இதே டீமோட தான் போகணும். ஏன்னா வந்து நீங்கள் 2020 வந்து மோல்டு பண்ணிட்டீங்க. இப்போ சூரியகுமார் யாதவ் வந்து 2020 மோல்டு பண்ணிட்டீங்க, கரெக்டா? ஸோ அதே மாதிரி வந்து சாம்சனை மோல்டு பண்ணிட்டீங்க. இப்போ 50-50 சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்து சாம்சன் எடுக்கல அப்படிங்கும்போது ஒயிட் பால் 2020 மட்டும்தான் அவர் ஆட போகிறாரு அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருது. ஸோ அதுக்கு மட்டும்தான் நம்ம மோல்டு பண்ணிடுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருது. இப்போ என்னன்னா கௌதம் கம்பீர் வந்து 50-50க்கும் டெஸ்ட்டுக்கும் மட்டும் கோச் கிடையாது, அவரு 3க்குமே அவர் தான் கோச்சு. ஸோ அதனால் அவருக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிருது யாரை வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கும்போது. ஸோ எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் வந்து T20 வந்து விளையாட போகிறாராங்கிறது தெரில வந்து. ஸோ அதனால் சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா வந்து கம்பல்சரி. ஏன்னா அவர் இருக்கிறதுலே வந்து பியூட்டிஃபுல்லாக ஓவர்சீஸான கண்ட்ரீஸ்லாம் போய் 2 செஞ்சுரி அடிச்சிருக்காரு பேக் டு பேக். அப்படிங்கும்போது அவர் தான் கன்ஃபார்ம் வருவோம், அது வேணால் தெரியும் எனக்கு. இல்லை தான் இவங்க வந்து பெரிய அளவுக்கு பார்க்குறாங்க, அது வேணால் நல்லா தெரியுது. அடுத்த ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்டார் கிடையாது, ஸ்டார் ஆக்கி நிறைய பேர் அவங்க வந்து காசு சம்பாதிக்க. ஆமாம், ஓகே, அதுக்கு தான் கில்லு கன்ஃபார்ம் உள்ள வந்துடுவான். உங்களால் ருத்ராஜ் கைகோட் வரதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? எப்படி இருந்தாலும் எடுக்க மாட்டீங்க. கேட்டால் வந்து ஃபியூச்சர் நோக்கி போகிறோம்பீங்க. ஃபியூச்சர் நோக்கி பாயும் தோட்டா. ஆமாம், ஃபியூச்சர் நோக்கி பாயும் தோட்டான்னு டைட்டில் வச்சுக்க வேண்டியதான். அவன் வந்து ஆரஞ்சு கேப்பே ஜெயிச்சாலும் ஒத்துக்க மாட்டானுங்க. அவனோட பேட்ஸ்மேனாகவே கேட்டால் வந்து அங்கே ஆட மாட்டேங்கிறாரு, இங்கே ஆட மாட்டேங்கிறாருப்பானுங்க. ஆனால் அவனை பொறுத்தவனே அவன் நல்லா தான் ஆடுறான், அது அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. தென் இல்லைங்கண்ணா, எனக்கு என்ன சிரிப்புனா, முதல்ல சொல்லுங்க, சிரிப்பு தான். சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ருத்ராஜ் எடுக்கலன்னா அதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. தூபே எடுக்கலன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதான் இது என்னடா ஏதோ ஒரு இது பார்த்தேன் நானு. கரெக்ட். இந்த பிகில் படத்துல அந்த கதிரேசன் தானே ஒரு பேரு, கதிர். அந்த கதிர் வந்துட்டு நம்ம பேர் எடுக்கலன்னா பரவாயில்லடா, பிகில் பேரும் எடுக்க. யாரு? சிராஜ், கைகோத், தூபே. கைகோத் ஓகே, தூபே ஓகே, சாம்சன் ஓகே. சரி, சிராஜ் ஓகே, சாம்சன் ஓகே, கைகோத் ஓகே. இவரு தூபே, இவர் என்ன பண்ணுவாரு அங்க போயிட்டு? எத்தனை பால்? அடுத்து யுவராஜ்னு பேசிட்டு இருக்காங்க, அவர்தான். இப்படியே அடுத்த கோலி, அடுத்த யுவராஜ் அப்படின்னா நீங்க எப்ப? தெரியல என்ன, ஒரு ஆஸ் அ சிஎஸ்கே ஃபேனா என்னாலே அது ஒத்துக்க முடியல. சரி ஓகே, T20 கூப்பிட்டு போனாங்க வேர்ல்டு கப்புக்கு. சரி, ஸ்பின்னர் வந்தப்பெல்லாம் கொஞ்சம் அடித்தான், அது ஒத்துக்கலாம். இவன் ஓடியில் போய் எங்கே ஸ்டாண்ட் பண்ணி ஆட போனான்? ஸ்பின்னர் கொஞ்சம் முன்னாடி தூக்கி போட்டாலுமே அடிச்சிடலான்னு அடிக்கிறான், அவுட் ஆயிடுறான் ஒரு சில நேரம். ஒரு கொடியேற்றி விளையாண்டு போறாங்க. ஷார்ட் பால் போட்டு. நான் என்ன சொல்றேன்னா கோகுல், இப்போ இந்த மாதிரி மீம்லாம் வருது இல்லை, அதை வச்சு நம்ம ஒரு செஷன் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் இல்லை செஷன் பண்ணுவோம்ல, நெக்ஸ்ட் வீடியோவே பண்ணிடுவோம். இப்போ இந்த இங்கிலாந்து இதை வச்சு பயங்கரமாக நிறைய மீம் இந்த சாம்பியன்ஸ் என்ன பண்ணுறோம், நாமளே நீங்களே போட்டிங்களே அந்த கில்லு போட்டோ வச்சு லக்கி பாஸ்கர். இல்லை, மீம் போடலாம், ஆனால் ஒரு மனசாட்சியோட போடணும். தூபே எடுக்கலன்னு சண்டை போட்டு என்னடா பண்ண போகிறேன்? இப்படி எல்லாம் பேசுறதுனால தான் உண்மையாக கேட்குறவனுக்கு கூட ஒத்துக்க மாட்டேங்கிறானுங்க. எனக்கு காமெடி பண்ணிருக்கானுங்கன்னு நினச்சிக்கிறானுங்க. அது ஒருவேளை சர்க்கஸ்டிக்காக பண்ணானுங்களா இல்லை வேணும் சீரியஸாக பண்ணானுங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியல. தூபே இப்போ ஓவர்டன் ஒரு ஆள் தான், உங்கால் 3 பேர் இருக்கானுங்க உள்ள. அப்போ நினச்சிங்க ஒருத்தர் அடித்தாலும் முடிஞ்சானுங்க, போட்டு ஸ்பேம் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. சரி பார்ப்போம். உங்களுக்கு நாங்கள் சலிச்சவங்க கிடையாது, எங்களுக்கு நீங்கள் சலிச்சவங்க கிடையாது, ரெண்டும் ஒரே ஆள் தான். நாங்கள் அப்படி சொல்கிறது இல்லையா? இப்போ வந்து ஒரு 100 ஜெகப் பத்தில் ஒரு 100 அடித்தாலும் நாங்கள் வந்து கோலினால தான் 100 அடிச்சார் நாங்கள் சொல்ல போகிறோம். இப்போ ஓவர்டன் விக்கெட் எடுத்தாலும் அடித்தாலும் நாங்கள் தோனினால தான் சொல்லுவோமா? ஒரு சீசன் ஆடி இருந்தால் ஒரு தோனி வந்து அட்வைஸ் கொடுத்ததுனால, அதனால் வந்து இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்கா லீக்ல வந்து டூப்ளசி நல்லா கேப்டன் பண்ணாருன்னா அதுக்கு காரணம் தோனியா. லெஜெண்ட்ஸ் மேட்ச்சில் சுரேஷ் ரெய்னா அடிச்சாருன்னா அதுக்கு காரணம் தோனியா. அது வந்து சில பேர் தான் அப்படி.
சில பேர்லாம் வந்து நல்லா தெளிவாக தான் இருக்காங்க. கேட்ட பிறப்புறது இன்டர்நெட் கலாச்சாரம். ஆமாம். அப்புறம் நீங்கள் பொதுவாக கமெண்ட்ரி எதில் பார்ப்பீங்க? தமிழா இங்கிலீஷா? நான் ஃபோனில் பார்த்தா இங்கிலீஷில் பார்ப்பேன். நான் இல்லைனா ஃபோனில் பார்க்க முடியல அப்படின்னா நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் தான். நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழில் தான் பார்த்தேன். டிவியில் அதுதான் வரும்னு சொல்லிட்டு என்ன பேசலாம், என்ன வேணால் பேசலாங்கிற மாதிரி ரமேஷ் படம் நடித்த கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க கமெண்ட்ரியில் உட்காந்துக்கிட்டு. அது என்ன கதைன்னு தெரில. கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பேசினானுங்கன்னா பரவாயில்ல. அதுக்கு ரமேஷ் படம் நடித்த கதை. ஆமாம், மதகஜராஜா பற்றி பேசுகிறானுங்க சம்மந்தமே இல்லாமல். என்னென்னமோ பேசுகிறான். பக்கத்தில் இந்த சீக்கா பையன் அனிருத் வேறு வந்து சேர்த்துட்டான் போட்டுக்கிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. கிரிக்கெட்டை பற்றி பேசிட்டானா எனக்கு தெரிஞ்ச அநேகமாக நான் செகண்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு இது பார்க்கல, தமிழ் கமெண்ட்ரி பார்க்கல. அதில் பில் சால்ட் வந்து ஒரு கேட்சுங்கிறத விட பின்னாடி போகிற பந்தை விட்டுருவான், வேகமாக போகிற பந்து. அதுக்கெல்லாம் கன்ஃபார்மாக தோனியை பற்றி பேசியிருப்பானுங்கன்னு தான் நினைக்கிறேன். தெரில, பார்த்தவங்க அடைச்சிருந்தா கீழே கமெண்டில் சொல்லுங்கள் என்ன போட்டாங்கன்னு. இல்லை ஆக்சுவலாக இவங்களே ஹேட் பண்ண வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் தோனியை. தோனியை நமக்கு பிடிக்காமலாம் கிடையாது. சும்மா இல்லை எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் பேசிக்க, எனக்கு பிடிக்காம கிடையாது. சும்மா அந்த தற்கொலைங்க பண்ணுற வேலை தான். சும்மா வந்து அவர் வந்தாலே போனாலே என்ன அப்படின்னு சொல்லி இப்படியே பேசிகிட்டு இருந்தால் அப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்லுவேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்ணு துடிக்கும், நரம்பு புடைக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்குண்டா அப்படி. ஸோ ஒரு ஹாப்பி நோட், இந்தியா இங்கிலாண்டோட ஃபஸ்ட்டு T20யில் இந்தியா வின் பண்ணியிருக்கு. ஆஸ் யூஷுவல் இந்தியா தான் வின் பண்ணோம். ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் கேவலமாக உதவாங்கினதுக்கப்புறம். ஸோ எதிர்பார்த்தது தான். ஸோ இது வந்து ஒரு ஒன் சைட் மேட்ச் மாதிரி இருந்துச்சுல்ல என் கோகுல். ஸோ ரெண்டாவது மேட்ச் வந்து கொஞ்சம் ஃபைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலாந்து இந்தியான்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஃபைட்டிங்காக இருந்தால் தான் நமக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன்டு, இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் போட போகிறோம் கிரிக்கெட். ஸோ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். திஸ் இஸ் ஸ்ரீகபிலன் ஸ்ரீதர் அண்ட் கோகுல். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் cricket dugout. Follow for more. Please keep supporting. Bye.